பெண்கள் ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக ரீதியாக நல்லதே. இதில் எந்த கெடுதலும் இல்லை. ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து உருவானது என சொல்லப்படுகிறது. பெண்கள் மட்டுமல்லாது அனைவரும் ருத்ராட்சம் அணியலாம். சிவபுராணம் என்ன கூறுகிறது என்றால், ருத்ராட்சம் அணிந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறது. பெண்கள் ருத்ராட்சம் அணிவதின் நன்மைகள் என்ன? ருத்ராட்சம் அணிந்தால் ஆன்மீக ரீதியாக நல்ல பலன்கள் பெண்களுக்கு கிடைக்கும். ருத்ராட்சம் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல அதிர்வுகளையும் நேர்மறை சக்திகளையும் கொண்டு சேர்க்கும். ருத்ராட்சம் அணிந்தால் கல்வி மற்றும் ஞானம் மேம்படும். ருத்ராட்சம் அணிந்தால் சுகம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். ருத்ராட்சத்தை எப்படி அணிவது? எல்லா நேரத்திலும் ருத்ராட்சத்தை அணியலாம். மாதவிடாய் காலத்திலும், இறந்த நிகழ்வுக்கு சென்று வரும்போதும் அணியலாம். தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், நீர் பருகும் போதும் அணியலாம். கருப்பு கயிற்றில் அணியக்கூடாது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நிற கயிற்றில் மட்டுமே ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணியும் போது அதை ஒரு ஆன்மீக சின்னமாக கருதி நல்ல எண்ணங்களோடு அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக ரீதியாக நல்ல பலன்களை தரக்கூடியது. எனவே அனைத்து பெண்களும் ருத்ராட்சம் அணிவதில் எந்த கெடுதலும் ஏற்படாது.